வடமாகாணத்திலே அரசாங்கம் எங்கள் வேலைகளை செய்து கொண்டு போக பல விதங்களிலும் தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். வெறுமனே 13வது திருத்தச் சட்டத்தை மட்டும் வைத்து எங்களால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. 1 லட்சத்துக்கு மேலான மக்கள் இங்கு அகதிகளாக வாழ்ந்து அவர்களை திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. அது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து அது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்கலாம். வடமாகாணத்திலே சமாந்திரமான இரு நிர்வாகங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆளுநர், பிரதம செயலாளர் அவர்களோடு சேர்ந்த சில அலுவலர்கள் ஒரு புறமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையின் கீழ். எங்களை பொறுத்தவரையிலே மறுபுறமாக வடமாகாண முதலமைச்சர், எங்களுடைய அமைச்சர்கள், வேறும் சில அலுவலர்கள் வித்தியாசமாக அல்லது புறம்பாக தங்களுடைய வேலைகளை கொண்டு நடத்துகின்றார்கள். இவற்றிலே சில நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய பிரதம செயலாளரோடு தொடர்புகள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை வெவ்வேறாகத்தான் நடாத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், அரசாங்கம் எம்மை எங்களுடைய அதாவது மக்களினுடைய பிரதிநிதிகள் என்ற முறையிலே எங்களை எங்கள் வேலைகளை செய்து கொண்டு போக பல விதங்களிலும் தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 1 லட்சத்துக்கு மேலான மக்கள் இங்கு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது அவர்கள் எங்களுடைய மக்கள் என்பது ஒரு புறமாக இருக்க, அடுத்தது எங்களுடைய இனப்பரம்பலை குறைத்து கொண்டு வருகின்றார்கள் பல விதங்களிலே அரசாங்கம். ஆகவே எங்களுடைய மக்கள் எங்களோடு சேர்ந்தால்தான் எங்களை தொடர்ந்து வடகிழக்கு மாகாணங்களிலே எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பலவாக இருக்கலாம். ஒன்று. 2வது, பாராளுமன்றத்துக்கு தெரியப்பட்டு வரும் பிரதிநிதிகளினுடைய தொகை குறைந்து கொண்டு வருகின்றது. ஆகவே அதனை ஊக்குவிப்பதற்காக, அதனை கூட்டுவதற்காக அவர்கள் கட்டாயம் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஆனால் அதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களில் சிலருக்கு சொந்தமான காணிகள் தற்போது அவர்கள் அங்கு இல்லாதபடியால் அவற்றை எடுத்து அரசாங்கம் வேறு ஆட்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றனர். இராணுவத்தினருக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இராணுவம் பொறுப்பேற்று அதனை பயிரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய இந்த இடத்திலே இந்தியாவினுடைய பங்கு, பாரதத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது ஒன்று என்று நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக நாங்கள் உதவி ஸ்தானிகரோடு இது பற்றி பேசியிருந்தோம். அதாவது அவர்களை வருவித்து, அவர்களுக்கு இடம் கொடுத்து, அவர்களுக்கு வீடு அமைத்து, அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைகளை நீங்கள் தந்தீர்களானால், தொடர்ந்து நீங்கள் அந்த 1 லட்சத்து மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினீர்களானால் வருங்காலத்தில் உங்களுக்கும் நன்மை, எங்களுக்கும் நன்மை என்று கூறினேன். உலகம் முழுவதும் தமிழர்கள் வளர்ந்திருக்கிறாங்க. அவர்களையும் தயார் அந்த விடயம் சம்பந்தமாக தற்போது நடைபெற்ற ஏதோ ஒரு ஆராய்வில் அவர்களுக்கு இங்கிருப்பது நல்லது என்று அவர்கள் கூறியதாக அறிகின்றோம். ஆனால் அதை மாற்றலாம். அதாவது அவர்களுக்கு ஏற்றவாறு அங்கு இடம் எடுத்து எல்லா விதமான வசதிகளையும் எடுத்து கொடுத்தோமானால் கட்டாயம் அவர்கள் வருவார்கள். இப்போது இருக்கும் நிலையிலே அவர்களுடைய மனோநிலை வித்தியாசமாக இருக்கக்கூடும். ஆகவே அது ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு விடயம். ஆனால் மக்களுக்கு இங்கிருப்பது இவ்வளவு காலம் இருந்து தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் அந்தந்த ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து அவர்கள் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது இதனை மாற்றிக்கொண்டு தங்களுடைய சொந்த ஊராக அல்லது நாடாக இருந்தாலும் அங்கு என்னத்தை செய்ய போகின்றோம், எப்படி நடக்குமோ என்ற ஒரு பயம் இருப்பதால் அவர்களுடைய மனோநிலை வித்தியாசமாக அமையக்கூடும். ஆனால் அதனை மாற்ற முடியும். அது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து அது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்கலாம். தற்போது எங்களுக்கு போரின் பின்னரான இந்த காலகட்டத்திலே இருக்கும் ஒரே ஒரு வழிமுறை இந்த 13வது திருத்தச் சட்டம்.
வெறுமனே 13வது திருத்த சட்டத்தை மட்டும் வைத்து எங்களால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. அரசியல் தீர்வு என்பது 13வது திருத்த சட்டத்திலே இருக்க முடியாது. அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சியின் கீழ் சகல அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்தின் கைகளிலே இருக்கும் போது அவர்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தருகின்றார்களோ அதைத்தான் நாங்கள் பெற்றுக் கொள்ளலாமே ஒழிய எங்களுக்கென்று சில உரித்துக்களை நாங்கள் பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு அவகாசம், ஒரு நிலை, ஒரு சட்ட ரீதியான ஒரு நிலைமை எங்களுக்கு இல்லாம போயிடுது.